அனைவருக்கும் வணக்கம். தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்று நம் காணொளியில் காண விரும்புவது மை மாந்திரிகமும் மகாலய அமாவாசை பற்றி இந்த காணொளியில் விரிவாக பார்க்கலாம். வாருங்கள் காணொளிக்கு செல்லலாம். மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும். இந்த அமாவாசை நாட்கள் எவ்வளவு புனித நாட்களாக இருக்குமேயானால் அந்த அளவு கெட்ட சக்திகளின் தாக்கமும் அதிகமாக இருக்கும். எவ்வாறு இன்றைய நாட்களில் தர்ப்பணம் திதி கொடுத்து அந்த முன்னோர்களை அழைத்து வீட்டிற்கு தர்ப்பணம் கொடுத்து மகிழ்ச்சி அடைகிறார்களோ அதுபோல கெட்ட துர்மரணம் அடைந்த அந்த கெட்ட ஆவிகளை அந்த ஆன்மாக்களை அழைத்து பில்லி சுனியவற்றால் செய்கிறார்கள். சில பேர் இதை ஏவுகிறார்கள். சில பேர் எதற்காக இந்த பில்லி சூனிய ஏவல் செய்கிறார்கள் என்றால், குறிப்பாக ஒருவருடைய வளர்ச்சி பிடிக்காமல் இருப்பது, ஒருவருக்கொருவர் பொறாமை, வஞ்சகம், இவர்களை ஏதாவது செய்ய வேண்டுமென்றால் அவர்களை நேரடியாக எதுவும் செய்ய முடியாமல் போன்ற திக்கிய எண்ணங்களில் மற்றும் கண் திருஷ்டிகள். உதாரணத்திற்கு ஒரு தெரு உள்ளது என்றால் அதற்கு ஒருவர் வசதியாக இருந்தாலும் சரி, நல்ல எண்ணத்துடன் வாழ்ந்து கொண்டிருந்தாலும் சரி, தீயவர்கள் எண்ணுவது அவன் எப்படி இவ்வாறு இருக்கிறான் என்று தோன்றுவதே தீய எண்ணங்கள் ஆகும். அப்படி மனதில் நினைத்து கொண்டு அவர்களை பார்த்தால் அவர்களுக்கு கண் திருஷ்டியானது நன்றாக பற்றி கொள்ளும். கண் திருஷ்டி நன்றாக வாழ்பவரை கூட சில நேரங்களில் தாக்க இயலும். கல்லீட்டுக்கு தப்பினாலும் கண் திருஷ்டிக்கு தப்ப முடியாது என்ற பழமொழி இருக்கிறது. அதற்குத்தான் அனைவரும் அமாவாசை நாட்களில் ஒரு நல்ல பூசணிக்காயை வாங்கி வந்து அதற்கு சிகப்பு தடவி அதனை கற்பூர தீபம் ஏற்றி பூசணிக்காயை பிளந்து சிகப்பு தடவி வீட்டை சுற்றி பூசணிக்காயில் வீட்டையும் வீட்டில் உள்ள அனைவரின் பெயர்களையும் அந்த ஒரு நாணயங்களை எடுத்து அவர்களை அந்த காசுகளை 3 ரூபாயாக இருந்தாலும் சரி, 7 ரூபாயாக இருந்தாலும் சரி, அல்லது மேலே சுற்றி கொண்டு, அதாவது கழுத்தை சுற்றி அனைவரும் அந்த பூசணிக்காயில் உள்ளே பிளவில் போட்டு எடுத்துக்கொண்டு பின்னர் இரவில் முச்சந்தி ரோடுகளில் கொண்டு போய் உடைத்து உங்களின் திருஷ்டிகளை போக்கிக் கொள்ளுகிறீர்கள். இப்படி செய்தாலும் ஒரு சில நாட்களுக்கு மட்டும்தான் இந்த காரியங்கள் நிறைவேறும். மற்ற நபர்களுக்கு இந்த மாதிரியான காரியங்கள் நிறைவேறுவதில்லை. அதற்கு என்ன காரணம் என்றால், இதற்காகவே தான் தீய எண்ணங்கள் கொண்ட நபர்கள் மை மாந்திரிகம் செய்யும் நபர்களிடம் சென்று பணத்தை கொடுத்தாவது பில்லி சுனி ஏவல் போன்றவற்றை செய்து கொண்டு வந்து அவர்களை கெடுக்க முயற்சி செய்கிறார்கள். இந்த பில்லி சுனிய ஏவல் ஒரு வீடு கட்டினால் அந்த வீட்டு வாசகால், அதாவது கடக்கால் எடுக்கும் குழிகளில் போட்டு விடுகிறார்கள். அடுத்ததாக வீடுகளில் வைத்து விடுகிறார்கள். இதனாலேயே வீட்டில் சில சண்டைகளும் சச்சரவுகளும் வந்து அந்த நல்ல நபர்களுக்கு கெட்டது வந்து சேர்கிறது. பெரியதளவில் பாதிப்பு ஏற்படவில்லை என்றாலும் சின்ன சண்டை சச்சரவு வந்து கொண்டே இருக்கும். இதனால் வீட்டில் நிம்மதி கெடும். பிறகு சந்தோஷம் அனைத்தும் கெட்டுவிடும். கண் திருஷ்டியால் அல்லது அமாவாசை நாளில் பில்லி சூனியத்தை போக்க நமது வீட்டை சுற்றி பூசணிக்காய் அல்லது எலுமிச்சம்பழத்தை அரித்து சிவப்பு தடவி அதை முச்சந்தி ரோட்டில் போடலாம். அடுத்ததாக உங்கள் வீட்டில் சுற்றி 4 மூலைகளிலும் வைத்து விடலாம். இந்த மாதிரியான செயல்கள் நம் வீட்டிற்கு நல்லது. நமது வீட்டில் முழுமையான கண் திருஷ்டி இருக்கிறது என்று எப்படி கண்டறிவது என்றால், வீட்டில் அடிக்கடி சண்டை சச்சரவுகள் வந்து கொண்டே இருக்கும். எப்படி பார்த்தாலும் மன நிம்மதி கெட்டுக்கொண்டே இருக்கும். அதற்கு ஒரு சில காரணங்கள் உள்ளன. அதில் முக்கிய காரணம் என்னவென்றால், இறந்து போன முன்னோர்களின் நிறைவேறாத ஆசையாக கூட இருக்கலாம். முன்னோர்களிடம் வாங்கிய சாபமாக கூட இதற்கு காரணமாக இருக்கலாம். அப்படி இருந்தால் அதற்கு நீங்கள் இந்த அமாவாசை நாட்களில் அவர்களுக்கு நீங்கள் கண்டிப்பாக தர்ப்பணம் கொடுத்து விடுங்கள். ஏனென்றால் இந்த அமாவாசை நாட்களில் ஒரு சிறிய கோழி, அதாவது கருப்பு நிற கோழியை எடுத்துக்கொண்டு அதற்கு நீங்கள் காவை கொடுக்க வேண்டும் என்று மாந்திரிகவாதிகள் கூறுகிறார்கள். அந்த பாவம் நீங்குமா என்று கேட்டால் உடனே நீங்கிவிடும் என்று கூற முடியாது. அவர்களின் ஒரு சில நிறைவேறாத ஆசைகள் நீங்கள் காவல் கொடுப்பதன் மூலம் அந்த ஆன்மாக்களுக்கு ஒரு மன நிம்மதியை ஏற்படுத்தும். இதனால் நம் வீட்டை சுற்றி இறந்தவர்களின் ஆன்மா கெட்ட சக்தியோ வந்து உங்களை தொந்தரவு செய்யாது. தொந்தரவு செய்வதால் என்றால் நேரடியாக உங்களை வந்து தாக்காது. வீட்டில் சிறு சண்டைகள் உருவாக்கி கொண்டிருக்கும். இதனால் நமது வீட்டில் முழுமையான மன நிம்மதி கெடும். அந்த மாதிரி ஏதாவது வீட்டில் ஒவ்வொரு குழப்பத்தையும் உண்டாக்கி கொண்டே இருக்கும். நீங்கள் வேலைக்கு சென்றாலோ, வெளியில் சென்றாலோ, வேறு எங்கேயாவது சென்றாலோ, ஒரு தொந்தரவு செய்தாலோ, உங்கள் வண்டியில் பார்த்து சென்றால் கூட ஒரு சில நேரங்களில் சிறு தவறுகள் நடக்கின்றன.
அதற்கு முக்கிய காரணம் இந்த பில்லி சூனியம் அமாவாசையில் செய்யும் மை மாந்திரிகமே. அதற்காக நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால், நீங்கள் உங்கள் வீட்டை சுற்றி, அதனால்தான் கூறுகிறோம் இந்த பூசணிக்காய் என்று, அந்த பூசணிக்காயானது ஒரு ஆண்மகனுக்கு சமமாகும். அடுத்ததாக அந்த எலுமிச்சம்பழமானது ஒரு கன்னி பெண்ணிற்கு சமம். இன்றைய நாட்களில் நீங்கள் அந்த எலுமிச்சம்பழத்தையும் பூசணிக்காயும் காவாய் கொடுத்து உங்கள் திருஷ்டியை போக்கிக் கொள்ளுங்கள். அதற்காக நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால், பூசணிக்காயை வீட்டை சுற்றி மட்டுமல்ல, வண்டி வாகனங்கள் போன்றவற்றிற்கும் சுற்றி சேர்த்து சுற்றி போடுவது மற்றும் உடைப்பது குடும்பத்திற்கு மிக மிக நன்று. ஒரு வீட்டில் தீய சக்தி இருப்பது எப்படி கண்டறிவது என்றால், அந்த வீட்டில் தினமும் சண்டை சச்சரவுமாகவே இருக்கும், செல்வங்கள் அலைந்து கொண்டே இருக்கும், முழுக்க முழுக்க மனநிம்மதி என்பதே இருக்காது. அதை வைத்து புரிந்து கொள்ளலாம், நமது வீட்டில் ஏதோ ஒரு தீய சக்தி இருந்து கொண்டிருக்கிறது, எவரோ ஒருவர் நமக்கு பில்லி சூனியம் ஏவல் செய்து விட்டார்கள் என்று நாம் அறிந்து கொள்ளலாம். பின்னர் அங்கு குலதெய்வம் ஏதும் துணை இல்லை என்பது அர்த்தம் என்பதையும் புரிந்து கொள்ளலாம். அப்படி ஏதாவது உங்கள் வீட்டில் அல்லது உங்கள் சொந்தக்காரர் மற்றும் மாமன் மைத்துனர்கள் வீடுகளில் நாங்கள் கூறியது போன்று இருந்தால், அந்த அறிகுறையில் தெரிந்தால் உடனே என்ன செய்வது? நாம் ஒன்றும் செய்ய தேவையில்லை. இந்த அமாவாசை நாட்களில் நீங்கள் தீய சக்திகள் இவ்வளவு பலம் இருந்தால் நல்ல சக்திகள் எவ்வளவு பலம் இருக்கும் என்பதை நாம் மனதளவில் புரிந்து கொள்ள வேண்டும். அதற்கு நம்மால் என்ன செய்ய வேண்டும் என்றால், இந்த அமாவாசை நாட்களில் ஒரு தெய்வத்தை நீங்கள் வணங்க வேண்டும். வீட்டில் வைத்து பூஜை செய்தாலும் சரி, அல்லது கோவிலுக்கு சென்று பூஜை செய்தாலும் சரி. அது என்ன தெய்வம் என்றால் பத்ரகாளி அம்மன். அசுரர்களை கூட இந்த சுவாமி அவர்கள் அழித்து விடுவார்கள். இந்த சாமி அசுரர்களை வதம் செய்து விடுவார்கள். காளி தெய்வமானது ஓங்காளி, மகா காளி, வனபத்ரகாளி என்று கூறிக்கொண்டே போகலாம். அனைத்து ஊர்களிலும் கண்டிப்பாக காளியம்மன் ஆலயம் கண்டிப்பாக இருக்கும். அங்கே சென்று நீங்கள் வணங்கி அவரை வணங்கிவிட்டு வாருங்கள், நல்லதே நடக்கும். அனைத்து காளியம்மன் ஆலயத்திலும் திருநீர், எலுமிச்சம்பழம் சிறப்பு பிரதாசமாக கொடுப்பது உண்டு. திருநீராக இருந்தாலும் சரி, எலுமிச்சம்பழமாக இருந்தாலும் சரி, எடுத்து கொண்டு வந்து அந்த எலுமிச்சம்பழத்தை நன்றாக அரிந்து வீட்டின் 4 மூலைகளிலும் சிகப்பு தடவி வைக்கலாம். அல்லது வீட்டின் குபேர மூலையிலோ பீரோ வைத்திருப்போம், அந்த பீரோவிலும் வைக்கலாம். அதற்கு சிவப்பு தடவ வேண்டியதில்லை. காளியம்மன் ஆலயத்தில் பூஜையில் வைத்துள்ள எலுமிச்சம்பழம் இருந்தாலே போதும். இப்படி செய்தால் போதும், நமக்கு நல்லது நடக்கும். இந்த ஒரு பிள்ளை சூனியம் வைத்திருந்தாலும் சரி, அதை நீக்கி கொடுக்கின்ற சக்தி காளியம்மனுக்கு உண்டு. இந்த அமாவாசைகளில் யாராவது பிள்ளை சூனியம் வைத்திருந்தாலும் அதை நீக்குகின்ற சக்தி இந்த சக்தி காளியம்மனுக்கு உண்டு. காளியம்மனே சக்தி தான். அதில் அமாவாசை என்றாலேயே கூடுதல் சக்தி காளியம்மனுக்கு வந்து சேரும். அப்பொழுது எந்த ஒரு தீய சக்தி இங்கு இருந்தாலும் சரி, நீங்கள் போய் காளியம்மனை வணங்குங்கள். அந்த காளியம்மன் உடனே உங்களை காத்துக்கொள்ளும். அப்படி என்றால் கோவிலுக்கு அமாவாசை நாட்களில் நீங்கள் போகலாம். இந்த மகாலய அமாவாசை நாட்களில் நீங்கள் கண்டிப்பாக குடும்பத்தினுடன் குளித்து முடித்துவிட்டு வனபத்ரகாளியம்மன், காளியம்மன் ஆலயத்திற்கு சென்று வாருங்கள். ஆலய வழிபாடு செய்தாலே போதும். அதுவே உங்கள் வீட்டில் ஏதேனும் தீய சக்திகள் இருந்தால் நீக்கி நலவாழ்வு கொடுத்துவிடும். அந்த காளியம்மனை வணங்குங்கள். இனி யாருக்கும் கண் திருஷ்டியை கண்டாலோ, பில்லி சூனியங்களை கண்டாலோ அல்லது தீய சக்திகளை கண்டு யாரும் பயப்பட வேண்டாம். மகா காளியம்மனை வணங்குங்கள். வாழ்வில் இன்பம் பெருக, அன்போடும் அனைவரும் மகிழ்ந்து குடும்பத்தில் நன்றாக இருக்கலாம், செழித்து வாழலாம். மீண்டும் ஒரு நல்லதொரு காணொளியில் உங்களை சந்திக்கிறோம். இந்த பதிவு உங்களுக்கு பிடித்து இருந்தால் தெய்வீக பலன்கள் சேனல் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். நன்றி.